ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் மொத்தம் 3 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த கடைசி மொபைல் ஃபோன் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு டீட்டெயில்ஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ரிவ்யூவில். இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஃபோன் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அல்டிமேட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வேறு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துறாங்க. ரெட்மியில் எப்பயும் தரது தான் இது. இதில் இந்த மொபைலே ஆட் பண்ணிட்டாங்க இப்போ கொடுக்குற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டார்க் நைட் அப்படிங்கிற ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச அந்த ஆரஞ்சு கலர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்ததாக இதோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெட்மி குவாட் கேமரா செட்டப்பில் ஒரு 108 MP பிரைமரி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 5 MP சூப்பர் மேக்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்சி சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 108 MP அறிமுகப்படுத்தினதே ரெட்மின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் 64 MPயுமே கொண்டு வந்தாங்க. ரெட்மி தான் 64 MP ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அடுத்தது தான் எல்லா மொபைலும். அதே மாதிரி இப்போயும் நாங்கள் தாண்டாங்கிற மாதிரி 108 MP ரெட்மி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் எடுத்து சில சாம்பிள் இமேஜஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூப்பர் மேக்ரோ, இதில் மூவி ஃப்ரேமு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் போட்டது. லாங் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேமராவில் 108 MP வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் கேமராலேயே நிறையா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செல்ஃபி கேமராவில் தான் சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியும். வெறும் 16 MP கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே பஞ்ச் ஹோலில் 16 கன்ஃபார்ம் பத்தாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 108 கொடுத்துட்டு கடைசிக்கு ஒரு 25 கொடுக்கலாம். ரொம்ப மட்டமாக இருக்குது 16 ஒரு 20 ஆக்கியிருந்தாங்கன்னா ஓவரால் கேமரா டிபார்ட்மெண்ட்டே வேறு லெவல்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் பார்த்தீங்கன்னா 732G தான் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல் கேமிங் ப்ராசஸர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா போக்கோ X3லேருந்து கொடுத்த ப்ராசஸர் தான், அதில் யூஸ் பண்ணது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் OS பார்த்தீங்கன்னா MIUI 12 தான் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் சாஃப்ட்வேர் அப்டேட்டோடு வருதுன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் அப்டேட் தான். நானும் சூப்பர் AMOLED 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டு இதெல்லாம் நினச்சி நான் இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும்னு பார்த்தேன். ரெட்மி எப்பயும் போல் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டுவெல் ஸ்டேரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. இதில் 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டு சூப்பர் AMOLED பேனலுக்குலாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு டைப் சி போட்டு கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது வித் பாக்ஸோடையும் சொல்லியிருக்காங்க. 0 to 59 பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். 0 to 100 பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதோட ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. தெரியல, யூஸ் பண்ணால் தான் தெரியும். ரெட்மி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே IR பிளாஸ்டர் இந்த மாதிரி 3.5 mm ஆடியோ ஜாக்கு இதெல்லாம் கொடுத்துறாங்க. ப்ராப்ளமே இல்லை நமக்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட வேரியண்ட்டு எத்தனை வேரியண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லோ எண்ட் வேரியண்டே பார்த்தீங்கன்னா 664 GB கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 18,999 ரூபா போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 19,000 அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 GB RAM 128 GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 GB அண்டு 128 GB பார்த்தீங்கன்னா 21,999 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்க இந்தியாவுக்குள்ளே. இந்த மொபைல் யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா 4/3/2021. நான் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எடிட்டிங் ஒர்க்குக்கெல்லாம் இருக்கிறங்காட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.